Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஒரு டயட் ரெசிபினே சொல்லலாம். இப்போ ராகி மாவு வச்சிருக்கேன். இப்போ ராகி மாவுல என்ன செய்ய போறோம்னா ஒரு அடை செய்ய போறோம். அதை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு குவாண்டிட்டி ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாம முருங்கைக்கீரை வந்து ரன்னிங் வாட்டரில் ஈஸியாக அலசிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆனியன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த அடிக்கு நீங்கள் வந்து தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காவை வந்து நல்லா துருவியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து தேங்காவை கட் பண்ணி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணலை. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெவியாக ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆனியன்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஆனியன்ஸை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கீரை ஆட் பண்ணிக்கலாம். நிறையா ஆட் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு தாளித்து கொட்ட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, மோர் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சூடு பார்க்க இருக்கும், நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக இஞ்சிக்கு மட்டும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனலாக உங்கள் விருப்பம். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது ரவுண்டாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வந்து அடை வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பால்ஸாக பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எத்தனை வருதுன்னு கூட நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு ஹெல்தியான டிஷ்ஷு. ஸோ நான் வந்து பேன்லேயே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து இது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா குக்கிங்க்கு நீங்கள் வந்து ஒரு வாழை இலை எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பேனுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா கை வந்து ரொம்ப ஹாட் ஆகிடும். அதே மாதிரி இந்த அடையில் வந்து நம்ம மோர் மிளகா சேர்த்துருக்கிறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும். க்ரீன் சில்லியை விட நம்ம மோர் மிளகா ஆட் பண்ணியிருக்கும் போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார் அ சேஞ்ச். பாருங்கள், அடைக்கு பர்ஃபெக்டான கலர் வந்து சுட்டு எடுத்தாச்சு. ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக ரிசீவ் ஆகும். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.